நேற்று நம்ம கடைக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க. வந்துட்டு ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. போட்டு ஆனா அந்த ஷோல்டர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் இப்படி மடிச்சு புடிச்சா தான் எனக்கு ஷோல்டரே வந்து கரெக்ட்டா இருக்கு. இல்லைன்னா எனக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப கீழ இறங்கிட்டே இருக்குது. உடம்பெல்லாம் ரொம்ப லூஸா இருக்கு அப்படின்னாங்க. சரின்ட்டு அவைங்க போட்டிருக்க ப்ளவுஸ நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பின் கழுத்துடைய இறக்கம் கிட்டத்தட்ட ஒரு 9லிருந்து 10, 10.5 வரைக்குமே இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, முன் கழுத்து கிட்டத்தட்ட ஒரு 7, 7.5 வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்த மாரி பேக்லயும், ஃப்ரண்ட்லயும் கழுத்துடைய இறக்கம் ரொம்ப டீப்பா இருக்கு அப்படின்னா, உடம்பு லூஸ் வந்து நீங்க வைக்கக்கூடாது. இப்போ 30 இருக்கு அப்படின்னா, அதான் மார்பு சுற்றளவு 30 இருக்குன்னா, 4ல ஒரு பங்கு வைக்கிறோம்னா, அந்த அளவு அப்படியே தான் வைக்கணுமே தவிர, தையலுக்காக கூடுதலா லூஸுக்காக நீங்க வைக்கக்கூடாது. தையலுக்காக 1 இன்ச் வைக்கிறீங்கன்னா, அதோட வச்சுக்கணும். உடம்பு லூஸு 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதை வந்து சுத்தமா கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா, உடல் லூஸ் வந்து கண்டிப்பாகும். அப்படி லூஸ் அடிக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷோல்டர் வந்து உட்காராது, ஷோல்டர் வந்து இறங்கும். இது மட்டும் காரணம் இல்ல, இன்னும் இதுல நிறைய காரணங்கள் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சொல்றேன். தொடர்ந்து இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய். இது கட்டிங் வீடியோவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ப்ளவுஸ் கட்டிங்னு போடுங்க. நிறைய பேர் கேட்டீங்கன்னா ப்ராப்பரா இதற்காகவே ஒரு சூப்பரான வீடியோவை நான் உருவாக்கி யூடியூப்ல போடுறேன். பை.